அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே. நாம் மகிழ்ச்சியாக வாழ கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள். மகிழ்ச்சியாக வாழ ஒரு பெரிய விஷயமே இல்லை என்று சில பேருக்கு தோன்றும். சில பேருக்கு எப்படித்தான் சந்தோஷமாக இருக்கிறது என்று தோன்றும். இது பெரிய விஷயமே இல்லை. எல்லோத்துக்கும் மனம்தான் காரணம். வாங்க அன்பர்களே, என்னென்ன விஷயங்களை செய்தால் சந்தோஷமாக இருக்கலாம் என்று பார்ப்போம். முதலில் நம்மை நாமே விரும்புதல் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு முதல் படி. நம் மீது நமக்கு மிகுந்த அக்கறை நிச்சயம் தேவை. சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும். எனவே உணவு, உறக்கம் என நம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தி முதலில் நம்மை நாமே விரும்பினால் காலப்போக்கில் நாம் சுற்றியுள்ள அனைத்தையும் ரசிக்க கற்றுக்கொள்வோம். அதனால் நமக்கு மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது. இரண்டாவதாக, உற்சாக தரும் பேச்சுகளை கேட்பது, பயணம் செய்வது, நண்பர்களுடன் ஜாலியாக அரட்டை அடிப்பது, பாசிட்டிவான எண்ணங்களை வளர்த்து கொள்வது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்தினால் போதும். மூன்றாவதாக, எண்ணம் போல் வாழ்வு என்று கூறுவது உண்மைதான். நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று நினைத்தால் உண்மையிலேயே நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். மனதிற்கும் எண்ணங்களுக்கும் தொடர்பு உண்டு. எதையும் லேசாக எடுத்துக்கொள்வது மகிழ்ச்சியாக வாழ வழிவகுக்கும். நான்காவதாக, சில பேர் ஒவ்வொரு விஷயங்களையும் லேசாக எடுத்துக்கொள்வார்கள். இதில் பல பேர் சிறு விஷயங்களை கூட அவர்களால் தாங்க முடியாது. அதுபோல் இருப்பவர்கள் உடனே உடைந்து விடுவார்கள். இதிலும் குறிப்பாக எந்த விஷயத்தை சொன்னால் அவர்களால் தாங்க முடியாதோ அந்த விஷயத்தை சொன்னால்தான் அவர்களை அடக்க முடியும் என்று நினைத்தே சில பேரை காயப்படுத்துவதும் உண்டு. அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் இருப்பது நம் மகிழ்ச்சிக்கு இடையூறாக இருக்காது. ஐந்தாவதாக, அனைவருடைய மகிழ்ச்சி என்பது ஒரே அளவாக இருப்பதில்லை. ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியின் அளவுகோல் வேறுபடும். ஒரு வேளை சாப்பாடு கிடைப்பவருக்கு 3 வேளை நல்ல சாப்பாடு கிடைத்தால் அதுவே அவருக்கு மகிழ்ச்சிதான். அந்த ஒருவேளை சாப்பாட்டையும் சாப்பிட முடியாமல் போனால் அங்கே சந்தோஷம் எப்படி இருக்கும்? அந்த ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழியில்லாதவர்களை பார்த்து உணவு அளித்தால் நாமும் சந்தோஷம், அந்த உணவை சாப்பிட்டவரும் சந்தோஷம். மகிழ்ச்சி அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதே ஒரு மகிழ்ச்சிதான். ஆறாவதாக, சிலருக்கு தனிமையில் இருக்க மகிழ்ச்சி பெருகும். சிலருக்கு கூடி வாழ்ந்து கூடி பேசிட மகிழ்ச்சி தரும். ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியின் இலக்கு வித்தியாசமானதாக இருக்கும். நம்மை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டிய பொறுப்பு முழுக்க முழுக்க நம்மை சார்ந்ததே. ஏழாவதாக, பசுமையான இடங்கள், பறவைகளின் ஒலிகள் தரும் இடங்கள், மன அமைதி தரும் இடங்கள், கோவில்கள், மலை பிரதேசங்கள் இப்படி சென்று வருதல் நல்ல மனநிலையை கொடுக்கும். நம் அருகிலேயே நம்மை சுற்றியுள்ள இடங்களுக்கு சென்று வரலாம். எட்டாவதாக, நம் மனதுக்கு பிடித்த விஷயங்களில் கவனம் செலுத்துவதன் மூலம் நமக்கு மகிழ்ச்சி தரும். இதன் மூலம் நம் மனதில் தேவையற்ற சிந்தனைகள் வராது. தேவையற்ற சிந்தனைகள் மூளையை குழப்பாமல் இருந்தாலே மகிழ்ச்சியாக இருக்கலாம். இறுதியாக, நம்மை சுற்றி இருப்பவர்கள் மீது அக்கறையுடன் இருப்பது, புது புது விஷயங்களை அன்றாடம் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுதல், எப்போதும் பிரச்சனைகளே இருக்கக்கூடாது என்று நினைக்காமல் எந்த பிரச்சனை வந்தாலும் அதனை வெற்றிகரமாக எதிர்கொள்ள தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுதல், நகைச்சுவை உணர்வை வளர்த்து கொள்ளுதல் ஆகியவை நம்மை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க உதவும். ஆம் அன்பர்களே, நாம் மகிழ்ச்சியாக இருக்க நாம் தான் முயற்சிக்க வேண்டும். குறிப்பாக நாம் நடந்ததையே நினைத்து பார்த்து கொண்டிருக்காமல் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும். இனிவரும் நாட்கள் சந்தோஷமாகவும் சுறுசுறுப்பாகவும் மன அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் எதையும் செய்யும் ஆற்றல் உடையவராகவும் இருப்போம். ஓகே அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் லைக் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் ஊக்கமூட்டும் வீடியோ உங்களுக்கு தேவைப்படுமாயின் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் தட்டிவிட்டால் நான் போடும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி.